கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போன் வந்துச்சு, அவ்வளவுதான் அக்கினி அப்படியே அபிஷேகம் இறங்கி கடாபுடான்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றதுனால நான் அப்படி இருக்கேன்னு சொல்ல வரல, இல்லாததினாலே இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறதுனாலே சொல்லுகிறேன். அல்லேலூயா. இவ வேற ஸ்பீக்கரை போட்டு பேசிவிட்டா, அது ஏன் காதுல விழுந்துருச்சு, அவ்வளவுதான், நிலையே மாறிடுச்சு. அப்படியா? நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, இன்னும் நம்ம இப்படித்தானே இருக்கிறோம், மாறணும் மாறணும், மாறவே ஆசைப்படுகிறேன் என்ற இடத்திற்கு நாம் வரணும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் நம்மைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு சாதாரண கூட்டமா இருக்கலாம், சின்ன கூட்டமா இருக்கலாம். இல்லை, இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் நானும் தான் வெளிச்சமாய் இருக்கிறோம். வேற எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வராது. உங்க நிலைமைய வச்சு இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்களும் நானும் நினைக்க கூடாது. நாம் தான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாம் தான் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். நாம் தான் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். நம்மைத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கோடா கோடி ஜனங்கள் இன்னைக்கும் ஆண்டவரை அறியவில்லை. ஒரு சின்ன கூட்டம். போன வாரம் கர்த்தருடைய வருகை வந்ததினாலே அநேகர் காணாமல் போய்விட்டார்கள். இந்த வாரத்திலும் மறுபடியும் கர்த்தர் வர எல்லாரையும் உதவி செய்தார். யாரோ சொன்னாங்க போல 24ஆம் தேதி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று. இன்னைக்கு தேதி 27 ஆச்சு. அது எந்த இயேசு கிறிஸ்து என்றும் நமக்கு தெரியவில்லை. இப்படித்தான் அநேகர் திடீர் என்று எதையாவது ஒன்றை கிளப்பி விட்டு விடுகிறார்கள். ஆகவே அநேகர் பயந்து தங்களை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கழுவும் என்று சுத்திகரிக்கிறார்கள். ஆண்டவர் வரவில்லை என்று தெரிந்தவுடனே மறுபடியும் பழைய நிலைக்கு போய் விடுவார்கள். நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறவர்கள். எப்ப வந்தாங்க, இப்ப வந்தா சர்ன்னு போயிட வேண்டியதான். அந்த இடத்தில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவாராக. பாவங்கள் எத்தனையோ அத்தனையும் அவர் மன்னித்தாரு. அவர் மன்னித்திருக்காவிட்டால், அவருடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்காவிட்டால், அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நமக்கு ரட்சிப்பு இல்லை. புறஜாதிகளாயிருந்தோம், தேவன் நம்மை ரட்சித்தார். தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்த ஜாதியும் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திற்கு எங்களை கொண்டு வந்து எங்களை நிரப்பி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான வேளைகளிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க, பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட மாதிரி இருக்கு, சில நேரத்துல தெரிந்து கொள்ளாத மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, தெரிந்து கொண்டதினால் தான் இந்த இடத்திலே தேவன் உங்களை வைத்து அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாம் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறவர். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம்
காஸ்பல், அதன் சத்தம் இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி நாம் அழைத்திருக்கிறோம். தெருக்களில் இருந்து அந்த சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணிவிட்டார்கள். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை சேர்த்து கொண்டதினாலே இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு ஆலயத்தில் வந்து நாம் வீற்றிருக்கிறோம், சபையிலே வந்து வீற்றிருக்கிறோம். சபை என்பது ஒரு சாதாரணமானதல்ல. சபையைத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு சிரசாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை வர வேண்டுமானால் அது சபையின் மூலமாகத்தான் வர வேண்டும். நாம் நமது சூழ்நிலைகளை வைத்து சபையை மட்டுப்படுத்தி விடுகிறோம். இந்த சபையில் இருந்துதான் எல்லா காரியங்களும் இந்த உலகத்துக்கு கடந்து போக வேண்டும். இந்த உலகம் அறியாமையில் இருக்கிறது, இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். தேவன் நம்மைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே திராட்சை கொலைகளை தேடி கண்டுபிடிப்பது போல தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை தேடி பிடித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மை விட ஞானிகள் இந்த உலகத்திலே உண்டு, நம்மை விட ஐஸ்வர்யத்திலே பெருகினவர்கள் இங்கே உண்டு. ஆனால் தேவன் உங்களை என்னையும் பிக் பண்ணி, எப்படி ஒரு முத்து கிடக்கிறதை பொறுக்கி எடுப்போமோ அதை போல தேவன் நம்மை பிறக்கி எடுத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! we are picked generations. ஹல்லேலூயா! தேவன் நம்மை தெரிந்த, அதாவது எப்படி சொல்றது, ஒரு முத்து சிதறி இருக்குமானால் அதை எப்படி கவனமாய் பெருக்குவோமோ அதை போலத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். தேவன் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா! நம்மை தெரிந்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தமக்கென்று 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லாம் கெட்டிக்காரர்கள், பட்டம் படித்தவர்கள், மிகவும் திறமைசாலிகள் என்று தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! நம்மையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்வதற்கு என்னிடத்திலோ உங்களிடத்திலோ யாதொரு நல்ல காரியமும் இல்லை. அவர் அப்படி நல்ல காரியங்களை பார்த்து தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் நாம் யாரும் இங்கே இருக்க முடியாது. இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கியம், இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாக்கியம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஒவ்வொருவரையும் தேடி போய் தேவன் தெரிந்து கொண்டார். பேதுரு பெரும் படகை அலசிக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய படகுகளை நீங்களால் நிரப்பி ஆசீர்வதித்து, இன்று முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்படியாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்களை தேவன் பயன்படுத்தினார். அவர்களை கொண்டுதான், அந்த படிப்பறியாதவர்களை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்திலே சபையை ஸ்தாபித்தார். சபை ஸ்தாபிக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். பேதுருவின் அறிவல்ல, பேதுருவுக்கு கடலிலே மீன் பிடிக்கிற திறமை இருந்தது. மனுஷரை பிடிக்கிற திறமை அவனிடத்திலே கிடையாது.
ஆனால் அந்த பேதுருவை தேவன் மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றினார். தேவன் அப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் தாம் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவன் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே யோவான் 15:16 எடுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை பார்த்தால், தேவன் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டவர், அந்த கனி நிலைத்திருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டவர், நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நம்மை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் சுத்தம் பண்ணுகிறார் என்றவுடனே தேவன் அடித்து உதைத்து திருத்தி நம்மை சுத்தம் பண்ணுவார் என்று நாம் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் பண்ணும். கர்த்தருடைய உபதேசம் நம்மை சுத்தம் பண்ணும். ஏன்? நாம் இன்னும் கனி கொடுக்க வேண்டும், அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும், அந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? உபதேசங்களை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி. விளைச்சல் இல்லை என்றால் ஒரு விவசாயி அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்து நல்ல விளைச்சலையும் மகசூலையும் கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்களை செய்கிறார். அதுபோலத்தான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கும்படி, அவனிலே நிலைத்திருக்கும்படிக்கு, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, கனிகள் நம்மிலே நிலைத்திருக்கும்படி நம்மை அவர் சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உபதேசங்களை நமக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றும். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். அவருடைய வார்த்தை. அவர் அதனால்தான் கானாவூர் கல்யாண வீட்டிலே அந்த மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மற்றவர்களுக்கு சொன்னது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். நம்ம பிரச்சனை என்னன்னா, நான் என்ன சொல்றேனோ அதின்படி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே. நீங்க சொல்றது அது கசகச, அது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. இப்ப நான் சொல்றேன், நீர் செய்யும் சொல்றதுனாலதான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் போய்விடுகிறது. கனி கொடுக்க முடியாதபடி போய்விடுகிறது. தண்ணீர் திராட்சரசமாய் அற்புதங்கள் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே as it is, என்ன சொன்னாலும் சரி, ஓகே ஆண்டவரே. ஆபிரகாமோட ஆண்டவர் சொன்னார், நீ அங்க போய் உன் பிள்ளைய பலி கொடுங்க. அவ்வளவுதான். ஏன் ஆண்டவரே இது நீர் தான் பேசுறீங்க? எந்த கேள்வியும் கேட்கல, புறப்பட்டு போனா பலி கொடுத்தா. நீ ஐயா சொன்ன மாதிரி அப்போ அங்க போற வரைக்கும் அவர் பேசல, ஒரு கிரியையும் செய்யல. அங்க பலிபீடம் கட்டியாச்சு, அப்பவும் அமைதியா இருந்தார். விறகு அடுக்கியாச்சு, அப்பவும் அமைதலா இருந்தார். அங்க ஈசாக்க தூக்கி கட்டி கிடத்தியாச்சு, அப்பவும் அமைதல். கத்திய வாங்கிட்டார். பரலோகம். அவ்வளவுதான். அந்த கடைசி நேரத்தில வெளிப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த ஈசாக்கை கொண்டு
அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிற்று. இன்றைக்கும் நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். எவ்வளவு ஆண்டுகளாகிவிட்டது பாருங்கள். வேதம் ஒன்றை சொன்னால் சொன்னதுதான். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் உரியவர்களாயிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்மைத்தான் தேவன் தம்முடைய வீட்டின் ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குகிறார். ஏன் சபை? ஏன் ஆண்டவர் சொன்னார் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று தேவன் சொன்னார். சபை கூடி வருதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் சபைக்கு யாரும் தலையில்லை, கிறிஸ்து அதற்கு தலையாயிருக்கிறார். We are the body of Christ. நாம் அவருடைய சரீரங்கள். ஒருவேளை சரீரத்துல தேவன் ஒருவரை கையாய் வைத்திருப்பார், ஒருவரை காலாய் வைத்திருப்பார். ஒவ்வொரு உறுப்பையும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். நாம் அதில் லேக்காய் இருப்போம் என்றால் இந்த சபையில ஒரு பகுதி செயல்படாமல் போயிருக்கும். அது உங்கள் மூலம் என் மூலம் செயல்பட வேண்டிய அந்த பகுதி செயல்படாமல் போய்விடும். சபை கூடி வருதல் ஒரு அந்நியத்தை உண்டாக்குகிறது. சபை கூடி வருதல் நமக்குள் அன்பை ஊற்றுகிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் பிரியமும் இன்பமுமாயிருக்கிறது. நாம் ஒருமித்து வாசம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். We are all born again Christians. நாம் மறுபடி பிறந்தவர்கள். என்னுடைய சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் என்று இருக்கிறது. அதனால் நான் கிறிஸ்தவன் அல்ல. எவன் ஒருவன் மறுபடியும் பிறந்தானோ அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் கிறிஸ்து, அவன் என்று சொல்லுவார்கள். இந்த உலகம் உங்களிலும் என்னிலும் தான் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை அவர்கள் நேரடியாக இனி பார்க்க முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் பாலஸ்தீனாவிலே அவர் ஊழியம் செய்த போது அவர் நடந்து திரிந்தார். ஜனங்கள் அவரை பார்த்தார்கள். இன்று இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டுமானால் ஒரே வழி நீங்களும் நானும் தான். அதற்காகத்தான் சபை, அதற்காகத்தான் ஊழியம், அதற்காகத்தான் ஊழியர்கள் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை கூடி வருதல் மிக மிக முக்கியமானது. இங்கே தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆலயத்தில் ஒரு திருப்தி, அந்த சில சாட்டிஸ்பாக்சன்ஸ் ஆண்டவர் இங்கே தான் வைத்திருக்கிறார். ஆலயத்தில் தான் இருக்கிறார், சபையில் தான் வைத்திருக்கிறார். அதனால்தான் தேவன் சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார், மந்தையாக வைத்திருக்கிறார், அதற்கு மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா இடத்திலும் திறக்காது. எல்லா ஆசீர்வாதமும் எல்லா இடத்திலும் திறக்காது. உங்களுக்கு தேவன் எந்த இடத்தை நியமித்திருக்கிறாரோ there only, அங்கேதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கடைசி முடிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் உடைய ராப்பரை எல்லா இடத்திலும் திறக்க முடியாது. நாம் அசட்டை செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவன் குறிக்கிற ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. பலியிடுவதற்கு தேவன் எங்க வேணாலும் பலியிடுன்னு சொல்லவே இல்லை. நான் தெரிந்து கொள்கிற ஸ்தானத்திற்கு நீ போ, நீ போய் தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தை கண்டுபிடிப்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கும்
அந்த இடத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இஷ்டம் போல திறக்கிறதல்ல. தேவன் நம்மை சும்மா தேசாந்திரியாய் அலைய விடுகிற தேவன் அல்ல. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில தேசாந்திரியாய் திரிகிற சில ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்கள். we are particular people. நாம் இவர்கள் நமக்கு முன்னாலேயா இனிஷியல் போடுறோம். காலையில ஒரு இனிஷியல் இல்ல, இந்த ஏ நல்லா இல்ல, இந்த பீன்னு போட்டுக்கிடுவோம்னு போடுவோமா? போட முடியாது. அவர் இனிஷியல் இஸ் இனிஷியல். நம்ம இனிஷியல் ரொம்ப முக்கியம். இனிஷியல் தான் நம்முடைய தகப்பன் யார் என்பதை நமக்கு குறிக்கும். இல்லைங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு போட கஷ்டமா இருக்கு, நம்ம பீனு போட்டுக்கிறேன், இல்ல நாளைக்கு நான் சீனு போடுவேன், போட முடியாது. ரெக்கார்ட என்ன இருக்கோ அதுதான். ஆகவே தான் அருமையான தேவ ஜனமே, நாம் சபை கூடி வருதல் மிக மிக அவசியம். நம்முடைய ஆசீர்வாதங்களில் உச்சுக்கண்கள் அங்கே இருக்கிறது. தேவன் நம்மை நடத்துவாராக. தேவன் அவைகளை நம்மை சுதந்திரிக்க வைப்பாராக. அநேக வேளைகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க he is ready. பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நம்முடைய தவறாக இருக்கிறது, நம்முடைய காரியமாக இருக்கிறது. சில வேளை இந்த லோத்து தெரிந்து கொண்டான் அதை கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒன்று என்று. ஆனால் அதுவல்ல. ஆபிரகாம் அதே இடத்துல இருந்தான், கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தான். தெரிந்து போன சொன்ன உடனே அவன் கர்த்தர்ட்ட போய் கேட்கல, ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் கண்ணுக்கு பசுமையாய் தெரிந்தது சோதோம் குமரா. அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. அருமையானவர்களே, தேவன் நம்மை வைத்திருக்கும் ஸ்தானத்திலே நாம் எப்பொழுதும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். அவரிடத்திலே வசனம் கேட்க ஜனங்கள் வந்த பொழுது 3 நாள் ஆயிற்று. அவர்கள் திரும்பி போகும் பொழுது பசியோடு போவார்களே, இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், இப்ப அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்துட்டேன், நல்ல மெசேஜ் கொடுத்தாச்சு, போற வழியில அங்க ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க, அது ரேட்டு கூட, எல்லாம் விளக்கை அனுப்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை வெறுமையாய் அனுப்பவில்லை, திருப்தியாக்கி அங்க இருந்ததை கொண்டு அவர்களை போஷித்தார், அவர்களை திருப்தியாக்கினார். 5 அப்பம் 2 மீன். 1000 கால்குலேஷன் போட்டு பார்த்தாங்க சீஷர்கள். ஆண்டவரே, நீங்க சொல்ற காரியம் நடக்காது. ஒன்னே 5 அப்பம் 2 மீன் இருக்கு, இதை வச்சு என்ன செய்ய முடியும்? வேணா எல்லாரையும் வரிசையா விட்டு லேசா மோந்து பார்த்துட்டு போவேன்னு வேணா சொல்லலாம், அவ்வளவுதானே சொல்ல முடியும். ஆனால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது, தேவன் அதை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்த பொழுது, அது எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு மீதியை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதி எடுக்கிற ஆசீர்வாதம். சூழ்நிலையை வச்சு, தோற்றத்தை வச்சு எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது. இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான். அவர் ஆசீர்வதித்தால் மீதியை 12 கூடை நிறைய எடுக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீதியை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். வாட் வாஸ் லெஃப்ட் ஓவர், அது மீதி. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா, அவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தார். நீங்க சபைக்கு வர்றீங்க, இங்க ஒரு வார்த்தைய, இங்க ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தா, அதுல மீதி உண்டாயிருக்கும், அங்க குறைவு இருக்காது. ஏனென்றால் நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அவர் நிறைவானவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் யார் என்று வேதம் சொல்கிறது? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆச்சாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நாம் இருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை இப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார்? அதற்கு முந்தின பகுதி சொல்லுகிறது, நீங்களோ, நீங்கள் என்று சொல்லவில்லை, நீங்களோ என்றால் பர்டிகுலரா நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்த வாரத்திலிருந்து ஆச்சரியமான வழிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எத்தனையோ புண்ணியங்கள், நன்மைகள், ஈவுகள், அவர் பாராட்டின கிருபைகள், அவர் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. கிருபையினாலேதான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, அங்கே அவர்கள் பல பல பாஷைகளை பேசின பொழுது அதை கேட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரே பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவன் கிரியை செய்கிறவர். நாம் அவருடைய மகத்துவங்களை, புண்ணியங்களையும், தேவன் நமக்கு இறங்கி செய்தவைகளையும் அறிவிக்கும்படி, லேகியோன் பிசாசு பிடித்தவர் ஆண்டவரிடத்திலே வந்து விடுதலையை பெற்ற பொழுது அவரோடு இருக்க அவர் ஆசைப்பட்டார், அவரோடு இருக்க வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சொன்னார், தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகளை, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ போய் உன் இனஜன பந்துக்களிடத்தில் சொல்லு. தேவன் சொல்ல சொன்னார். நீ என் கூட இருக்கிறது நல்லதுதான், ஆனால் தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகள், எனக்கு என்ன இறங்கி செய்தார் என்று எனக்குத்தான் தெரியும். நான் எந்த நிலையில் இருந்தேன் என்று எனக்குத்தான் தெரியும். ஒன்றும் திறமையினால் வந்ததல்ல, தேவன் இறங்கினதினாலே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இறங்கி செய்தவைகளை மறந்து இருப்போமானால், அவைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நன்றி நிறைந்தவர்களாக அவருடைய இரக்கங்களை தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லுகிறவர்களாக, நமக்கு பெரிய அளவுல வேதம் தெரியாமல் இருக்கலாம். நான் வேதம் தெரிந்ததினால் உங்கள் நடுவில் பிரசங்கிக்கவில்லை, அவர் நிறுத்தி இருக்கிறதினால் பிரசங்கிக்கிறோம். அவ்வளவுதான். இறங்கி செய்தவைகள், எனக்கு இதை செய்தார். பிரதர், நீங்க சொல்றீங்க எனக்கு தான் இன்னும் செய்யலையே, நம்ம செய்யலையேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. நிச்சயம் செய்வார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே எப்படி செய்வாரா? நேர்த்தியாய் செய்வான். ஹல்லேலூயா. நம்ம கணக்கு போட்டு செஞ்சா அது நேர்த்தியாய் இருக்காது. தேவன் நேர்த்தியாய் செய்வார். சூழ்நிலைகளை வைத்து தேவன் செயல்படவில்லை என்கிற முடிவுக்கு ஒரு நாள் வரக்கூடாது. நாம் அறியாத ஒருவர் நமக்காக, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். பிஹைண்ட் த ஸ்கிரீன் God is working. திரைக்கு பின்னால் தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சத்துரு எத்தனை திட்டங்கள் போட்டா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தேவன் நம்மை காப்பாற்றி இருக்காவிட்டார். அன்னைக்கு பாருங்க, சாயர்புரத்துக்கு போய் நாங்க 5 பேர் கார்ல இருந்தோம், மாருதி 800ல.
ஒரு திரும்பும் பொழுது சிக்னல் போட்டு சற்று ஸ்லோ பண்ணோம். பின்னால வந்த மினி பஸ்ஸுக்கு பிரேக் பிடிக்கல. அவனும் போட்டு பிரேக் மேல ஏறி நின்று பார்த்தான், கதை நடக்கல. நம்ம வண்டியில வந்து விட்டுட்டான். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு, ஒரு ஸ்கிராச், காருக்கு அடிபட்டுச்சு, உள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட ஒரு சின்ன ஸ்கிராச் ஆகல. தேவன் பாதுகாத்திருக்காவிட்டா, நம்முடைய வண்டி கேஸ் வண்டி, பின்னால ஒரு 30 லிட்டர் கேஸ் இருக்கு டேங்க்ல. ஒருவேளை அது வெடித்திருந்தால், இடித்த பொழுது ஒரு சிறு தீப்பற்றி இருந்தால், 5 பேர் நாங்கள் உள்ளே இருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அப்படித்தான் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு தெரியாதுங்க, ஒண்ணு படாதனால நம்ம கேஷுவலா பாருங்க, திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க சிஎஸ்ஆர் எல்லாம் போட்டு அங்க வச்சு நம்ம பைக்ல இருந்த கேமரா ஆன் ஆயிடுச்சு. இவன் போட்டோ எடுக்கிறான்ட்டான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஐயா நீங்க வேற ஐயா, அது ஏதோ தெரியாம ஆன் ஆயிருக்கு. பாருங்க, சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் உண்டாக்குது. தேவன் அதிலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு சேதமும் இன்றி தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நேரம் சத்துரு எத்தனையோ கண்ணிகளை வைத்தான், சத்துரு எத்தனையோ திட்டங்களை தீட்டினான். அவன் தீட்டின திட்டம் நமக்கு தெரியாது, அவன் வச்ச கண்ணி நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அது தேவனுக்கு தான் அவன் வச்ச கண்ணி தெரியும். அவர் தப்பு வித்தார், நமக்கு கண்ணியும் தெரிஞ்சாது, அவர் தப்பு வச்சதும் தெரியாது. தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டிலே நம்மை சேர்த்திருக்கிறார். வீட்டின் நன்மையால், ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், இல்லாத இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு என்று தேவன் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு என்ன நடக்கும்? எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், எண்ணாகங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறது. தேவன் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்பினார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர சொன்னார். அங்கே கொண்டு வையுங்கள். எல்லா கோல்களும் ஆசரிப்பு கூடாரத்திலும் வைக்கப்பட்டது. எல்லா கோள்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது. மற்றவர்களுடைய கதை வேறு, ஆரோனுடைய கதை வேறு. ஆரோனுக்கு கோல் துளிர்த்தாக வேண்டும், ஏனால் அவருக்குத்தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். இன்றைக்கு அது காய்ந்தது போல இருக்கலாம், இன்றைக்கு அது உயிர் இல்லாதது போல இருக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுடைய கோல் துளிர்க்கும். துளிர்ப்பது மாத்திரமல்ல, பூ பூத்து காய்த்து அது கனியை கொடுத்தது. அந்த கோலைத்தான் தேவன் உடன்படிக்கை பெட்டிக்குள் கொண்டு வைத்தார். தேவ பிரசன்னத்திலே உங்களுடைய கோல் துளிர்க்கும். அதுக்குத்தான் சபையில வாங்க, நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுவது, கூடி வர வேண்டும் என்று சொல்லுவது. தேவன் யாரை கொண்டு பேசுவார், எப்பொழுது பேசுவார், எப்படி பேசுவார் என்று தெரியாது. வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்கிற பொழுது நம்முடைய கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் அவருடைய பிரசன்னத்திலே துளிர்க்கும். தேவன் வித்தியாசப்படுத்துவார். கோசேயின் நாட்டை தேவன் வித்தியாசப்படுத்தினார், விசேஷப்படுத்தினார். இங்கே பணக்காரர்கள், பெரியவர்கள், எகிப்தின் காரியங்கள் இருந்தது, அங்கே அடிமைகள் இருந்தார்கள். ஆனாலும் தேவன்
அதை விசேஷப்படுத்தினார். அதில் விசேஷம் உண்டாயிருந்தது. இங்கு வந்த வாதைகள் அங்கே வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் பட்டிருக்கிறது. We are safe people. நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள், ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். சங்கீதம் 89:19. சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனை, ஒரு தாவீதை தேவன் உயர்த்தினார். ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக உயர்த்தினார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவனை தேவன் உயர்த்துவார். தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு தேவன் உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், நான் இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை துளிர்க்க பண்ணி, நம்மை உயர்த்தி, நம்மை அபிஷேகம் பண்ணி, நம்மோடு உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். இஸ்ரவேலிலிருந்து ஒரு அடிமை கூட்டம் புறப்பட்டு வந்தது. அவர்களை சபிக்கும்படி ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தினார். சபிக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் அவர்கள் ஆறுகளைப் போல பரவி போகிறவர்கள். நதியோரத்திலே நாட்டப்பட்ட சந்தன மரங்கள். அவர்களை குறித்து தேவனுடைய தீர்க்க தரிசனம், உடன்படிக்கை அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் பரவி போகிற ஆறுகள், நீங்கள் நதியோரத்திலே நாட்டப்பட்ட சந்தன மரங்கள். தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். உங்கள் விசேஷங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளுங்கள். பிடித்துக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கே எங்கே தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே இருக்க தேவன். ஏசாயா 43:20, ஏசாயா 65 முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். என் ஏசாயா 65:22 வாசியுங்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நாம் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். Enjoy the work of their hands என்று ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தெரிந்து கொண்டவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். நான் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். அவர் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். சும்மா ஏறுறது இறங்குறது, அப்படித்தான் என் வாழ்க்கை இருந்தது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்கள் கைகளின் பலனை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். விருதாவாய் உழைப்பதில்லை. துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன், வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறை எல்லாருமே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டியல் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தலையை என்னை அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை என்னை அபிஷேகம் செய்கின்றார். பாத்திரத்தை நிரம்பி வல்ல தேவன் செய்கின்றார். என் பாத்திரத்தை நிரம்பி வல்ல என் தேவன் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டில் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோம் குறையில்லையே. அவர் பேராகவே நம்ம நம்பரோடு சொல்கிறோம்,